அம்மா, நீயே எதுக்கு ஒத்துக்கிட்டாலும் நானும் அண்ணாவும் ஒத்துக்க மாட்டோம். வாமா புரட்சி பெண்மணி, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆம்பளைங்க பொம்பளைங்களை கஷ்டப்படுத்தல. காலம் மாறி போச்சு. இப்பெல்லாம் ஆம்பளைங்க தான் பொம்பளைங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தோ இவ்வளவு பெரிய சபையில பொம்பளை புள்ள நீயே இப்படி பேசிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது ஏதோ நீதான் இங்க இருக்கிற பொம்பளைங்களுக்கெல்லாம் உரிமை வாங்கி தர மாதிரி பேசிட்டு இருக்கியே. அண்ணன், இது ஒரு பெண்ணா நான் மட்டும் சொல்லல. தோ என் அண்ணன் அவரும் சொல்றாரு. அவரு சொல்றத சரின்னு நான் ஒத்துக்கிறேன். அதுதான் விஷயம். எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்துல எல்லாம் நம்பிக்கையே இல்லை. நாம என்ன அந்த காலத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் இப்ப வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோமா? இல்லல, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு தானே இருக்கும். அந்த மாதிரி இந்த விஷயத்தை மாத்துறதுல என்ன தப்பு? இங்க பாருமா, நீ சொல்றதெல்லாம் பேச்சுக்கு நல்லாதான் இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராதுமா. ஏன் மாமா ஒத்து வராது? அந்த காலத்துல கணவனை இழந்துட்டா நம்ம பெண்கள் வெள்ளை புடவை தானே கட்டினாங்க. இப்பவும் அப்படியே கட்டிக்கிறாங்க மாமா. கலர் புடவையெல்லாம் கட்டிக்கல. அந்த மாதிரி இந்த பூவு பொட்டெல்லாம் எல்லாரும் செஞ்சா காலப்போக்குல எல்லாமே மாறிடும்ல மாமா. ஒரு பெண் பூ வைக்கணுமா, பொட்டு வைக்கணுமா, வளையல் போடணுமாங்கிறத அவதான் முடிவு பண்ணணும். இந்த சமூகமோ, சொந்தக்காரங்களோ, அண்ணனோ, தம்பியோ, ஏன் கட்டின புருஷனோ, பெத்தவங்கள கூட யாரும் முடிவு பண்ண கூடாது. இது எல்லாருக்கும் புதுசாதான் இருக்கும். ஆனா நம்ம மக்கள் போக போக ஏத்துக்குவாங்க.